ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மின் கணக்கீட்டு பணிகளில் ஈடுபடும் ஊழியர்களுக்கு செல்ஃபோன் வாங்க 10,000 ரூபா தமிழ்நாடு அரசாங்கம் மானியம் கொடுக்குறாங்க. அது தொடர்பான செய்தியை தான் தற்போது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் மின் கணக்கீடு 2 மாதங்களுக்கு ஒரு முறை தமிழ்நாடு அரசு செய்கிறாங்க. மின் ஊழியர்கள் நேரடியாக கணக்கீடு செய்து வாடிக்கையாளர்களுக்கு மின் பயன்பாடு மற்றும் கட்டணம் குறித்த தகவலை தெரிவித்து வராங்க. மேலும் இமெயில், எஸ்எம்எஸ் மூலமாகவும் வாடிக்கையாளர்களுக்கு மின் கட்டண விவரங்கள் தெரிவிக்கப்பட்டு வருது. தற்போது மின் கணக்கீட்டுக்கு என தனி மொபைல் செயலியை பயன்படுத்தி வரும் நிலையில் ஊழியர்கள் அவரவர் செல்ஃபோனில் அதனை டவுன்லோடு செய்து உபயோகப்படுத்திட்டு வராங்க. இதற்காக அவர்களுக்கு ஆப்டிகல் ஃபைபர் கேபிள் கொடுக்கப்பட்டிருக்கு. செல்ஃபோனின் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் செய்தால் மின் பயன்பாட்டு விவரங்கள் அந்த அப்ளிகேஷனில் அப்டேட் செய்யப்படும். தொடர்ந்து மின்வாரிய சர்வர் மூலம் கட்டண விவரங்கள் வாடிக்கையாளர்களின் செல்ஃபோனுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோதனை அடிப்படையில் செய்யப்பட்ட இந்த பணி விரைவில் தமிழ்நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் தனிப்பட்ட செல்போன்களை வேலைக்கு பயன்படுத்துவதால் தரவு திருட்டு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு நினைக்கிறாங்க. எனவே அதற்காக தனியாக மொபைல் வாங்கி தர வேண்டும் அல்லது டேப்லெட் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மின்சாரத்துறை ஊழியர்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு வந்தாங்க. அந்த அடிப்படையில் தொழிலாளர்களின் கோரிக்கையை பரிசீலித்த மின் வாரியம் மின் கணக்கீட்டு பணிகளில் ஈடுபடும் ஊழியர்களுக்கு செல்ஃபோன் வாங்க 10,000 ரூபா மானியம் வழங்க உத்தரவு போட்டிருக்காங்க. ஒரு செல்ஃபோனை வாங்கி அதன் பில்லை கொடுத்தா 10,000 ரூபா மானிய தொகையை உங்களுக்கு கொடுப்பாங்க. 10,000 ரூபாய்க்கு நல்ல தரமான மொபைல் ஃபோன்கள் வாங்க முடியாது என்பதால் இந்த தொகையில் உயர்த்தியும் வழங்கணும் அப்படிங்கிற மாதிரியும் மின் ஊழியர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. இருந்தாலும் தற்போது இந்த 10,000 ரூபா மின் கணக்கீட்டு பணியில் ஈடுபடக்கூடிய அந்த ஊழியர்களுக்கு 10,000 ரூபா மானிய தொகையாக கொடுக்குறாங்க. இது அந்த வேலையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. நன்றி.